தூக்கம் வருதுன்னு சொல்லி ரோட்ல ஏதாவது ஒரு ஓரத்துல வண்டியை போட்டு தூங்கினோம்னாக்கா டேய் டேய் வண்டியாடுறா அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கிறவங்க ஒரு பக்கம். அப்படி விரட்டி அடிக்கப்பட்டாலும் திரும்ப இன்னொரு பக்கம் எப்படி பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன், நாம ஒரு இடத்துல நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டே இருப்போம் சாலை ஓரத்துல, அப்படியே பின்னாடி வந்துட்டு நைஸா போட்டோ எடுத்து அழகான முறையில நம்மளுக்கு வந்து ஃபைனை போட்டு விட்டு கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் மெசேஜ் வர்றப்போதான் தெரியும் 2000, 1500, 5000 இந்த மாதிரி அடாவடித்தனமான ஃபைன்கள். இப்படியெல்லாம் அடாவடித்தனம் பண்ணி ஃபைன் போடுற காவல்துறைக்கு நம்ம டிரைவருங்க கொடுக்குற பதிலடி என்னன்னு தெரியும் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், டியூட்டி முடிச்சுட்டு அந்த அதாவது உயர் பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு கார் கொடுத்துருப்பாங்க, அதுல போயிடுவாங்க உயர் அதிகாரிகள். கொஞ்சம் கடைநிலை நிலையில இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது டியூட்டியை முடிச்சுட்டு கிளம்பி போகும்போது எந்த ஒரு கார்காரவங்களையும் நிப்பாட்டி லிப்ட் கேட்கறது கிடையாது. பைக்காரங்களை கூட நிப்பாட்டி லிப்ட் கேட்பாங்க. ஆனா எந்த விதமான கார்களை நிப்பாட்டி இது மாதிரி அங்க நான் இறங்கிறேன் இங்க இறங்கிறேன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. அதே அடாவடித்தனமா ஃபைன் போட்ட அதே டாடாசி காரங்களையும் லாரி டிரைவர்டையும் தான் லிப்ட் கேட்பாங்க. அதாவது இங்க நியாயம் எங்க இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்காது, அநியாயமா எங்க நடக்கணுமோ அதுதான் நடக்கும். உதாரணத்துக்கு பணக்காரன்ட்ட போயிட்டு இந்த அடாவடித்தனம் பண்ணி ஃபைன் போட முடியாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் 1000 பேசுவாங்க, பேசி நழுவ பார்த்துருவாங்க, நழுவியும் விட்டுருவாங்க. ஆனால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அன்னாடங்காட்சியா 1000க்கும் 500க்கும் பாடுபடுற டிரைவருங்கள்ட்ட தான் வரும். ஆனா அப்பவும் அதெல்லாம் மறந்து போய் உங்களுக்காக நீங்க கேட்ட அடுத்த நிமிஷமே வாங்க ஐயா வந்து உட்காருங்க, வாங்க சார் வந்து உட்காருங்கன்னு சொல்ற நிலை, சொல்ற பக்குவம் டிரைவருங்களுக்கு மட்டும்தான் வரும்.